பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆதியிலே ஆண்டவர் ஆதாமை அவருடைய சாயலாய் உருவாக்கினார். ஆதாமுக்கு ஏற்ற துணையாய் ஏவாளை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் நிலைநிறுத்தி நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட, பொல்லாத பிசாசானவனுடைய வஞ்சக வலையிலே அவர்கள் விழுந்து விட்டது நிமித்தம், அந்த கனியை புசித்தது நிமித்தம் இந்த உலகம் பாவத்துக்குள்ளாய் சாபத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டு விட்டதே. இந்த பாவத்தையும் சாபத்தையும் போக்கும்படியாய் நீக்கும்படியாய் இயேசுவே இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிற நல்ல ஆண்டவராய் தன்னை வெளிப்படுத்தினாரே. அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படியாக அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறாரே. 100க்கு 100 மனித அவதாரம் எடுத்து வந்த ஆண்டவர், இந்த உலகத்திலே ஒரு மனிதனாய் வாழ்ந்து காண்பித்த ஆண்டவர், பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். முன்னுதாரணமாய் தன்னை காண்பித்து கொடுத்திருக்கிறாரே. என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இந்த உலக ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வாய் நம்முடைய வாழ்வு இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாய் ஆண்டவர் நம்மை பார்க்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் இன்றைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாய் ஜொலிக்க வேண்டிய, மிளிர வேண்டிய நாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களாய் இந்த உலக ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை பிரித்தெடுத்த நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய பாதபடிகளை நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். திராட்சை செடி கொடியில் நிலைத்திருப்பது போல நாமும் பின்னி பிணைந்த உறவிலே ஆண்டவரோடு நிலைத்திருக்க நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்மை விலக்கி வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். உலகத்தோடு வாழ்ந்தாலும் உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து விடாதபடி கவனமாய் வாழும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். தாமரை தண்ணீரில் இருக்கிற பொழுது அதன் மேல் தண்ணீர் பட்டால் வழிந்து உருண்டு ஓடிவிடுகிறதே, அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் கட்டமைத்துக் கொள்ள அழைப்பு கொடுக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய், ஆண்டவரே, நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் தாமரை எப்படியாய் தன் வாழ்க்கையிலே அது செயலாற்றி கொண்டிருக்கிறதோ அதே போல நானும் என் வாழ்க்கையிலே செயலாற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற இருதயத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார்.